குழு நண்பர்களுக்கு வணக்கம். 23/4/2024 நம்ம இப்போ மணப்பாறை திரு ஸ்டாலின் அவங்களுடைய இடத்துல இருக்கோம். நம்முடைய தமிழர் வல்லாண்மையுடைய மிக முக்கிய ஒரு பரப்புரையாளர், விருப்பமான நேயர், சரியா, நம்ம மேலே ஒரு மிக நெருங்கிய நட்பு, சரியா. தான் பிள்ளையாக இருந்தாலுமே தப்பு இல்லையா, அப்பனே செஞ்சாலும் தப்பு தான். அப்பனுக்கே தெரியலனாலும் புள்ள சொல்லி கொடுக்குறான். அப்படி தான் நம்ம கடவுள் கொள்கையை வச்சுருக்கோம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அப்புறம் அது தப்பு ரேட்டுங்கிறது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல பார்த்தா உசுரோடு இருந்தால்தான் தப்பு ரேட்டை கண்டுபிடிக்க முடியும். இந்த நம்ம சொல்லிட்டோம், புஞ்சை கட்டமைப்பு நஞ்சை கட்டமைப்பு ரெண்டு சொல்லியிருக்கிறோம். இந்த புஞ்சைக்கு நஞ்சைக்கும் என்ன வித்தியாசம்னா, பூமியில் தண்ணி இயற்கைன்னு சொல்லிட்டு அளவு கடந்த தண்ணியை மின் மோட்டார்களை வச்சு உறிஞ்சி எடுத்துட்டோம். நீரை எப்படி சேர்க்கறதுன்னு தெரியல, பூமியில் தண்ணி இயற்கைன்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். இதால் பூமியின் மையப்பகுதியிலேருந்து வருகின்ற வெப்பம் மிக பெரும் அளவில் விரிவடைஞ்சி வெப்பத்தை கடத்துகிற நீர் இல்லாததுனால, வெப்பத்தை நீர் மட்டும்தாங்க கடத்தும் பூமியை பொறுத்தவரை, நல்லா புரிஞ்சுவாங்க. மற்ற பொருள்லாம் கடத்தும், ஆனால் நீர் மட்டும்தான் நீராவியாக மாறி வெப்பத்தை தூக்கிட்டு போய் மேலே வெப்பத்தை விட்டுட்டு திருப்பியும் நீராக குளிர்ந்த நீராக மாறி மேகமாக மாறி குளிர்ந்த நீராக மாறி பூமிக்கு வரும். இந்த மாதிரி வெப்பத்தை கடத்துகிற பொருள் பூமியில் ஒன்றும் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. இரும்பு கூட உருகி ஆவியாக போயிடும். எண்ணெய் வெப்பத்தோடு கலந்து மேலே போயிடும், திருப்பி வராது. தண்ணீர் மட்டும்தான் வெப்பத்தை உள்வாங்கி நீராவியாக மாறி மிக உயர்ந்த இடத்திற்கு சென்று வெப்பத்தை இழந்து மேகமாக மாறி மீண்டும் குளிர்ந்த நீராக பூமிக்கு வரும். மறுபடியும் எப்பெல்லாம் வெப்பம் அதிகரிக்குதோ அப்போல்லாம் உடனே இந்த புடரியை பிடிச்சி தள்ளுறதுன்னு சொல்லுவோம்ல, பிடரியை பிடித்து தள்ளுறது, கழுத்தை பிடிச்சி தள்ளுறது, அந்த மாதிரி உடனே வெப்பத்தை தூக்கிக்கிட்டு இதுவே மேலே போய் வெப்பத்தை இழந்து மேகமாக மாறி மறுபடியும் குளிர்ந்த நீராக பூமிக்கு வரும். இது தண்ணீருக்கு மட்டுமே உள்ள பண்பு பூமியில், ரைட்டா. இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. சரி, வருது போகுது, இதுக்கு என்னையா இப்போ பிரச்சனை? புஞ்சை கட்டமைப்புன்னு ஒன்று மிகப்பெரும் உள்ள பூமி உள்ள தண்ணியை உறிஞ்சனத்தினால, பூமி உள்ளே தண்ணி இருந்தால் தானே அங்கே அதிகரிக்கிற வெப்பத்தை கடத்தும். நம்ம தான் பூமியில் தண்ணி இயற்கைன்னு சொல்லி நம்ம விஞ்ஞானி பெருமக்கள்லாம் ஓட்டையை போட்டு உறிஞ்சலான்னு சொல்லி 1000 அடிக்கும் கீழே தண்ணி போயிட்டு ஏன்டா தண்ணி இல்லைன்னா தெரியல. அவ்வளோதான். இல்லை, கடல் தண்ணியை காய்ச்சி குடிக்கிறோம், மழையை காற்றுல இருக்கிறத பிடிச்சி குடிக்கிறோம், இதுக்கெல்லாம் மிஷின் கண்டுபிடிச்சிட்டோம், இப்படி சொல்லிட்டு நிற்கிறோம். சரி, அதுக்கு என்னையா நீ என்ன பண்ணுவ? ஒன்றும் பண்ண வேணாம். நம்ம தோட்டத்தில் நம்ம பத்திரமா இருக்கணுமா? நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கு குடிநீர் வேணும்ல. வெப்பத்தை இழக்காத பொருள் நிலைக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வரி வேணும், இப்போ முக்கியம். இந்த வரி இப்போ வேணும். புஞ்சை கட்டமைப்பு அதுக்கு தான் சொல்லியிருக்கோம். நஞ்சை கட்டமைப்பு நீரை தேக்கி நிறுத்துறது வரப்புகளில். புஞ்சை கட்டமைப்புங்கிறது அந்த நெல்லை தவிர மற்ற தானியங்கள் எல்லாம் வளர்கிற இடம் புஞ்சை கட்டமைப்பு. அந்த புஞ்சை கட்டமைப்புக்கு வெப்பாத்தி குழி இப்போ ரொம்ப ரொம்ப அவசியம். பனிக்கட்டி தன்னுடைய அளவுக்கான பனிக்கட்டியாகவே இருக்கணும்னா வெப்பத்தை இழக்கணும். பனிக்கட்டி அளவுக்கு அதுக்கு மேலே வெப்பம் இல்லாமல் பார்த்துக்கணும். இல்லைன்னா என்ன செய்யும்? உருகி தண்ணியாக மாறிடும். நீர் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பத்தை இழக்கலைன்னா நீராவியாக மாறிடும். நீராவே இருக்கணும்னா வெப்பத்தை இழக்கணும். அது போலவே ஒரு பொருள் வெப்பத்தை மேலும் மேலும் வாங்குச்சுன்னா, இங்கே யார் வாங்குறாங்கிறீங்க? வாழை மரம் தான். அப்படியே காஞ்சி வருது பாருங்கள். இதில் நடுவில் ஒரு வெப்பாத்தி குழி போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த பூமியில் இருக்கிற வெப்பம் பூரா கடந்து போயிருக்கும். எப்படி காஞ்சி தொங்குது பாருங்கள். அந்த கிழங்கு ஒரு குழி தோண்டினா குழி ஓரமாக வேகமாக காயும், இரவில் வேகமாக வெப்பம் கடந்து போகும். ஒரு பந்து கோல வடிவமாக ஒரு உருண்டையாக இருக்கிற பந்து நெருப்பு. அப்படி தான் பூமி இருக்கு இல்லையா? அது உள்ள முழுசாக நெருப்பாக இருக்குது. அதில் ஒரு பள்ளம் போட்டிங்கன்னா வேகமாக அந்த வெப்பம் அந்த இடத்துலேருந்து வெளியேறும். இப்படி கூட இப்போ புரிஞ்சுக்குவாங்க. ஒரு குழியை தோண்டினீங்கன்னா குழியை சுற்றி வேகமாக காயுதுன்னா என்ன அர்த்தம்? வெப்பம் அதிலிருந்து கடந்து போகும்போது நீரையும் கடத்திட்டு போயிடும். மறுபடியும் புரிஞ்சுக்குவாங்க. பூமி தாவரங்கள் வேர் பகுதி வெப்பத்தால் தாக்கப்படாமல் இருக்கணும்னா வெப்பத்தை கடத்துகின்ற அமைப்பு அவசியம். வெப்பம் இழத்தல் இல்லைன்னா வெப்பத்தை மேலும் 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 வெப்பம் தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? வாழை அப்படி தான், ஒரு இலைக்கு வந்துடும், அப்புறம் ஒரு இலையும் செத்துரும், கிழங்கு அழுகிடும். ஒரு அளவுக்கு மேலே அந்த கொதிப்பை தாங்க முடியாமல் செத்துரும். அதே மாதிரி தான் இந்த புல் பூண்டு தாவரங்கள் எல்லாம் காஞ்சி அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, சரியா.
மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க. வெப்பாத்தி குழி வந்து புஞ்சைக்கு ரொம்ப அவசியம். இல்லை எங்கள்கிட்ட தண்ணி இருக்குது, தண்ணியை விட்டுக்கிட்டே இருக்கோம்பாங்க. ஏங்க நல்ல வெயிலில் இருக்கும்போது உங்களுக்கு நிழல் தேவையா தண்ணி தேவையா? நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கோன்னா வெயிலில் இருக்கிற செடிக்கு நிறைய தண்ணி கட்டணும்னு நினைக்கிறோம். முதல்ல வெப்பத்தை இழக்கணுங்க. வெயில் நேரத்தில் தண்ணியை விட்டு பாருங்கள், அந்த மண்ணில் போய் நின்று பாருங்கள், புழுக்கமாக இருக்கும், நீராவி கொதிக்கும். முதல்ல வெப்பத்தை இழக்கணும், அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சணும். பல தடவை சொல்லிட்டோம். இருந்தாலும் சரியாக சொல்லி கொடுக்கணும், புரிய வைக்கணுங்கிறது நம்ம தலை எழுத்து. இல்லைன்னா நம்ம எல்லாம் அழிஞ்சிருவோம். வேற ஒன்றும் இல்லை, நம்ம புரிஞ்சிக்கலனாலும் அழிஞ்சிருவோம், தெரிஞ்சவன் சொல்லி கொடுக்கலனாலும் அழிஞ்சிரும். இது சரியானு சோதித்து பார்க்கணும். முதல்ல யார் எதை சொன்னாலும் கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. வெப்பாத்தி குழி போட்டு அதனுடைய பலனை சில பேர் 1 வருஷம் 2 வருஷம் போடுறாங்க. அப்புறம் அதெல்லாம் வெப்பாத்தி குழி இல்லை, தண்ணி வந்துட்டுது, அப்புறம் தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. வெப்பாத்தி குழி போட ஆள் இல்லை, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தூரம் போய் திருப்பி முட்டிப்போம், திருப்பிட்டு வருவோம். வெப்பாத்தி குழி என்பது தாவரங்களுடைய புஞ்சை தாவரங்களுடைய வேர்பகுதியில் அது நிற்கின்ற பூமியில் வெப்பம் தாக்காமல் அன்றன்றைய வெப்பத்தை அன்றன்றைக்கு கடத்துகிறது. அதோடு பூமியின் நீர் உறிஞ்சும் திறனை அதிகரிக்கிறது, பயிர்களின் வேர்பகுதியை பாதுகாக்கிறது. பல தடவை சொல்லிட்டோம், இன்றைக்கும் சொல்லியிருக்கோம். வெப்பாத்தி குடி இருந்ததுன்னா இந்த வாழை இப்படி காஞ்சி சுருண்டு போகாது. இத்தனைக்கும் தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், டியூப் வச்சு பாய்ச்சிட்ருக்கிறாரு, மின் மோட்டார் வச்சு பாய்ச்சிட்ருக்கிறாரு. இதுலேயும் தண்ணி பாஞ்சிருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சமீபத்தில் கூட தண்ணி பாஞ்சு நினச்சிருக்கிறாரு. அப்படியே இந்த வெயிலில் வெம்புது வாழையெல்லாம். இங்கே பாருங்கள், இலையெல்லாம் மடங்கி உழுது. வெப்பாத்தி குழி என்பது நீண்ட காலத்துக்கு உங்கள் தோட்டத்தை உங்களுக்கே சொந்தமாக்கி கொடுக்கும். இந்த தாவரங்கள் நன்றியோடு தாக்கு பிடிக்கும் திறன் இருந்தால் தானங்க உழைக்க முடியும். வெயிலே நிற்க முடியலன்னா அந்த குழந்தை எப்படி வெயிலில் நின்று உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கும்? நம்ம ஏஞ்சி நிழலுக்கு ஓடிடுவோம், செருப்பை போட்டுக்கிட்டு நிற்போம் வெயிலில். செருப்பு இல்லாமல் நிற்க முடியுமா 1 மணி நேரம்? கத்திரி வெயிலில், மணல் தரையில், மண் தரையில். யோசிங்க நண்பர்களே. வெப்பாத்தி புஞ்சை கட்டமைப்பு என்பது மிகவும் முக்கியம். நெல்லை தவிர மற்ற எல்லா பயிர்களுக்கும் இப்போ உள்ள சூழ்நிலையில். அந்த காலத்துலலாம் பண்ணாங்களான்னு கேட்காதீங்க. அந்த காலத்தில் பூமியில் நீர் நிறைஞ்சு இருந்தது. தோன்றின இடத்துலலாம் தண்ணி, தரையை சீச்ச இடத்துலலாம் ஊற்றுலலாம் தண்ணி வந்தது. அறிவியலுங்கிற பேரில் மிகப்பெரிய ஒழுங்கினம், அறிவீனம் நடந்துட்டு. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.